வணக்கம் நேயர்களே, நலவாழ்வு நேரலை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நேரலை நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடல் புற்றுநோய் குறித்து பார்க்க இருக்கிறோம். இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குன்றத பார்க்க இருக்கிறோம். நேயர்களை இதை பத்தின ஆலோசனைகள் நமக்கு வழங்குறதுக்காக ஜிப்மர் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. நேயர்கள் ஆகிய உங்களின் சார்பாக அவங்கள வரவேற்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில குடல் புற்றுநோய்னா என்ன, இதற்கான காரணங்கள் எப்படி வருது அப்படின்றதுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதற்கான அறிகுறிகள் என்னென்ன இருக்கு, ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருக்கும், சர்ஜரி எப்போ பண்ணணும், இதற்கான நிறைய தகவல்கள் டாக்டர் சொல்ல இருக்கிறாங்க. இதற்கிடையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487, மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டு எண்ணை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதை யூடியூப் மூலயமா பார்க்கணுன்னா டிடி புதுச்சேரி என்ற யூடியூப் சேனல் மூலயமாவும் பார்க்கலாம். இப்போ வாங்க நேயர்களே, டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, குடல் புற்றுநோய்னா என்ன, இது எப்படி வர்றதுக்கான காரணங்களை நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்க, நேயர்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஓகே, நிச்சயமா. குடல் புற்றுநோய் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம அந்த குடல் எங்கே இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன விளக்கப்படம் நான் போட்டிருக்கேன். இந்த பிக்சரில் பார்க்கலாம். இப்போது சொல்லுங்கள் சார். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ், அதாவது உணவுக்குழல் இருக்குது. அதுக்கப்புறம் இரைப்பை இருக்குது. இரைப்பையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சமாக செரிமானமாகி சிறுகுடலுக்கு போகுது. சிறுகுடலிருந்து பெருக்குடலுக்கு போகும். ஸோ பெருக்குடலில் வர கேன்சர் இல்லை புற்றுநோய் கட்டி தான் நம்ம குடல் புற்றுநோய் கட்டி, பெருக்குடல் புற்றுநோய் கட்டி அப்படின்னு சொல்கிறோம். குடலில் பார்த்தீங்கன்னா பெருக்குடல், அதுக்கப்புறமா மலக்குடல், நம்ம ஆசனவை பகுதி அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற பகுதி மலக்குடல், அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த பகுதியில் வர புற்றுநோய்கள் இருக்குது இல்லையா, அதுதான் குடல் புற்றுநோய் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். குடல் புற்றுநோய் அது குடல் புற்றுநோய் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். வழக்கமாக இப்போ இரைப்பை அளவுக்கு இதில் இந்த புற்றுநோய்கள் அவ்வளோ காமன் இல்லாட்டியும் கூட இப்போ ரீசண்டாக இந்த குடல் புற்றுநோய் ரொம்ப அதிகமாக நாங்கள் பார்க்குறோம் ஆக்சுவலாக. ஸோ காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 விதமாக நம்ம இதை பிரிக்கலாம். ஒன்று தானாகவே வர்றது, அதாவது வேறு எந்த ஃபேமிலி ஜெனட்டிக் டிஸார்டர்ஸோ ஃபேமிலியில் வேறு யாருக்கும் இல்லாமல் தானாகவே வர ஒரு புற்றுநோய். அது அதுக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம காமனாக பார்த்தோம்னா, இப்போ உடல் உழைப்பு ரொம்ப இல்லாமல் இருக்கிறது, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில். அதுக்கப்புறமா அதிகமான கொழுப்பு பொருட்கள் சாப்பிட்றது, பர்டிகுலராக ரெட் மீட்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் மட்டன், அதுக்கப்புறம் போர்க், அந்த மாதிரி. அது இல்லாமல் கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, அது அந்த காரணங்களால். அப்புறம் ஆல்கஹால் அண்டு ஸ்மோக் பண்ணுறது அண்ட் ஆல்கஹால் சாப்பிட்றது, இதுவும் கூட ஒரு காரணமாக ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்காங்க. இதனால், அதாவது அதுக்கப்புறமா இந்த ரீசெண்டாக நாம அதிகமாக பார்க்குறோம் இந்த புற்றுநோய்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நம்ம உணவு பதப்படுத்துறதுக்கான யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸு, அப்புறம் பெஸ்டிசைட்ஸ், நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள், அதை யூஸ் பண்ணுறது, இந்த காரணங்களால் இது எதையுமே நம்ம உறுதியாக இதனால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆராய்ச்சிகளில் இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது காமனாக நம்ம வேறு எந்த ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இல்லாமல் வருது. இது இல்லாமல் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது பரம்பரையாக வர புற்றுநோய்கள் ஆக்சுவலாக. ஸோ இதில் சில புற்றுநோய் இருக்குது, அது பாலிபோசிஸ் அதை சொல்லுவாங்க, குடலில் சதை வளருதல் அந்த மாதிரி. ஸோ அது குடும்பத்தில் யாருக்காவது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இல்லாட்டி நம்மளோட பசங்க, இவங்கள தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ். இவங்களை யாராவது ஒருத்தர் இந்த குடல் புற்றுநோயில் எஃபெக்ட் ஆகிருந்தாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள், பேஷண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் 2லேருந்து 3 மடங்கு அதிகம். இப்போ இதுவே அந்த குடல் புற்றுநோய் அவங்களுக்கு 50 வயசுக்கு கீழே வந்தது அப்படின்னா, வழக்கமாக மெஜாரிட்டி ஆஃப் த புற்றுநோய்கள் எல்லாமே எல்டர்லி, கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா தான், ஒரு 60 வயசுக்கு மேலே தான் வரும். பட் குடும்பத்தில் யாருக்காவது முக்கியமான, அதாவது அண்ணன் தம்பி இல்லாட்டி அப்பா அம்மா, இவங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு கீழேயே அவங்களுக்கு அந்த குடல் புற்றுநோய் வந்தது அப்படின்னா, நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ரொம்ப அதிகம், 3லேருந்து 4 மடங்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா வேறு புற்றுநோய்கள், இப்போ குடும்பத்தில் குடல் புற்றுநோயின்னு இல்லை, கேன்சர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அந்த கேன்சர் சிண்ட்ரோமில் குடல் புற்றுநோய் இருக்கலாம், அப்புறம் இரைப்பை புற்றுநோய், கணைய புற்றுநோய், கருமுட்டை புற்றுநோய். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேன்சர்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த குடல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜெனட்டிக் அண்ட் ஹெரிடிட்ரி, நம்ம பரம்பரையாக இல்லை குடும்பமாக வர்றது.
அது இல்லாமல் தானாகவே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள், இது ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான காரணம். தானாக வர கேன்சர்ஸ் இதுதான் வந்து இப்போ நம்ம காமனாக பார்க்குறது. பட் குடும்பத்தில் யாருக்காவது இருந்ததுன்னா நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் யாருக்காவது அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா நமக்கு அந்த சிம்டம்ஸோ இல்லாட்டி வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சீக்கிரமாகவே வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். முதல் அழைப்பாளர் வந்து இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா. டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் டாக்டர். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. இந்த குடல் புற்றுநோய் வந்து பிறந்த குழந்தைக்கு இருந்து வருமா, சின்ன வயசு பெரிய வயசு பாகுபாடு இல்லாம வருமா, ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லாம வருமா, இயற்கை உணவை கடைபிடிக்கிறதுனால இந்த நோயை வந்து தடுக்க முடியுமா அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா. ஒரு சந்தேகமாக வரேன். நீங்கள் வந்து பிறந்த குழந்தைக்கு வருமா இல்லை பெரியவங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேன்சர் இன் ஜென்ரல் புற்றுநோய் கட்டி வந்து வழக்கமாக வயதானவங்களுக்கு தான் வரும். இந்த புற்றுநோய் கட்டி வந்து எதனால், பேசிக்காக எல்லா புற்றுநோயுமே, இந்த குடல் புற்றுநோயின்னு கிடையாது, நம்ம செல்கள் வந்து வயசாக ஆக அந்த செல்லில் வர மாறுபாடுனால தான் வந்து இந்த கேன்சர்ஸ் வருது. ஸோ காமனாகவே வந்து வயசானவங்களுக்கு தான் வரும். பிறந்த குழந்தைகளுக்கு இல்லாட்டி அர்லி ஏஜில் இந்த குடல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஈவன் அது ஜெனட்டிக்காக இருந்தாலும், குடும்ப முறையில் பரவுற மாதிரி கட்டியாக இருந்தாலும், கேன்சர் வரதுக்கு வந்து வழக்கமாக ஒரு 15லேருந்து 20 வயசுக்கு அப்புறமா தான் அந்த கேன்சர் வரும். அப்படி குடும்பத்தில் யாருக்காவது நம்ம இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம வந்து பரிசோதனைகளை ஒரு 15லேருந்து 20 வயசுக்கு அப்பயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ தட் நம்ம சீக்கிரமாகவே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை க்யூர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அறுவை சிகிச்சை மூலமாக. அதுக்கப்புறமா உணவு பழக்க வழக்கங்கள் கேட்டிங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதுக்கப்புறமா அதிகமாக உடல் பருமன், உடல் உழைப்பு இல்லாமை, இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காரணமாக சொல்கிறாங்க. ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக வந்து பூச்சிக்கொல்லி அண்ட் பதப்படுத்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நேச்சுரல் வே ஆஃப் ஃபுட், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இயற்கை உணவு முறைகளை நம்ம எடுக்கிறது மூலமாக ஒன்று நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், உடல் உழைப்பு கொஞ்சமாவது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நம்ம உடல் பருமன் ஆகாமல் தடுத்தோம்னா இந்த புற்றுநோய் கட்டிகள் வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம இன்னும் கூட குறைக்கலாம். குழந்தைகளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். நாங்கள் இதுவரையிலும் பார்த்ததில்லை குழந்தைகள் அந்த மாதிரி அதுவும் குடல் புற்றுநோயினால பாதிக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அழைத்தமைக்கு நன்றியே. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர் வந்து நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க, தகவல்கள்லாம் சொல்லுவாங்க. சார், இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. குட் ஈவினிங் டாக்டர், நெல்லிப்ப பெருசான் பேசுறேன். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்க சந்தேகத்தை கேளுங்க. அல்சர்னு சொல்றேன், அதுதான் குடல் புண்ணுக்கு முதல் காரணங்களா? சார், ஆக்சுவலாக அல்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம இரைப்பை அல்சர் சொல்லுவோம், நம்ம ஸ்டொமக் அல்சர், நம்ம வந்து அல்சர் வந்துருச்சு நமக்கு அப்படிங்கிற மாதிரி. குடல் வர அல்சர்ஸ் வந்து மோஸ்ட்லி கேன்சராக தான் இருக்கும். இது வந்து இரைப்பையில் வர அல்சர் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம இரைப்பையில் வந்து அதிகமாக அமிலம் சுரக்கிறதுனால அடிக்கடி வந்து நமக்கு அல்சர் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரைப்பையில் வர எல்லா அல்சருமே கேன்சராக இருக்கணும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் இல்லை. நிறைய பேருக்கு, மெஜாரிட்டி ஆஃப் பேருக்கு வந்து அது வெறும் நார்மலான அல்சராக இருக்கும். நம்ம வந்து உணவு பழக்கத்தை மாற்றி அந்த அல்சர் சரியாகிறதுக்கான மருந்துகள் சாப்பிட்டா அது சரியாக போயிடும். வேற நம்ம குடலில் வர புண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அது வந்து கேன்சர் கட்டியாக தான் இருக்கும். ஏன்னா அதுல வந்து அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஏன்னா இதுல அமிலம் சுரக்கிறது இல்லை. ஸோ அதுல அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி அல்சர் வந்ததுன்னா, ஏன்னா கேன்சர் வந்து பார்க்கறதுக்கு அல்சர் மாதிரி தான் இருக்கும் நமக்கு அந்த எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோபியில் நம்ம பார்க்குறப்போ. ஸோ குடல்ல வர பெரும்பாலான அல்சர்கள் வந்து கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ஐயா, சந்தேகம் தீர்ந்ததா? அழைத்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரி காரணங்கள்னால புற்றுநோய் வருது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ சாதாரணமாகவே புற்றுநோய்னா வந்து இத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குடல் புற்றுநோய்க்கு எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, ஆரம்ப கட்டத்தில் என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும், அது வந்து நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். நிச்சயமா. அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கமாக வந்து வலது பக்க குடல், இடது பக்க குடல் இருக்குது. நமக்கு வந்து வலது பக்கம் வந்து பெருகுடலும், இடது பக்கம் வந்து பெருகுடலனோட ஒரு பகுதி மலக்குடல் பகுதியும் இருக்கும். இப்போ சார் முன்னாடி அழைப்பாளர் சொன்ன மாதிரி அல்சர் மாதிரி இருக்கிற கட்டி வந்து வலது பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அல்சர் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக அதில் ப்ளீடிங் இருக்கும். ஸோ ப்ளீடிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அனீமியா ரிலேட்டட் சிம்டம்ஸ், அதாவது உடம்புல ரத்த சோகை ரிலேட்டட் சிம்டம்ஸ் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாங்கன்னா மூச்சு வாங்கும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், அந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். இப்போ இதுவே இடது பக்க பெருகுடல், மலக்குடல், அதிலெல்லாம் வர கட்டிகள் வந்து அடைப்பு கட்டியாக இருக்கும். அதாவது அந்த கட்டி வந்து அந்த குடலை அடைக்கிற மாதிரியான கட்டியாக இருக்கும், வளரும் நிறைய சீக்கிரமாகவே.
ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம டெய்லியும் வந்து மோஷன் போகிற ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் மாறிடும். முன்னாடியெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் போகிறாங்க, இல்லை ஒரு நாளைக்கு 2 டைம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வராது. மேபி 2 நாளைக்கு ஒரு டைம், 3 நாளைக்கு ஒரு டைம், அதிகமாக வந்து அவங்களால மோஷன் பாஸ் பண்ண முடியாது. சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. கடலூர்ல இருந்து அனந்தகிருஷ்ணன் பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம். டாக்டர் இருக்காங்க, சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. முதல்ல ஜிப்மர்லேருந்து வந்திருக்கிற டாக்டருக்கு எங்களுடைய மிகுந்த நல்வாழ்த்துக்கள். ஏன்னா ஜிப்மரினுடைய சேவைகள் வந்து அளப்பரியது. நாங்கள் தமிழ்நாடு கடலூர்ல இருந்தாலும் அதிகமாக பலன் அடைகிறது நாங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் என்பதில் ஐயம் இல்லை. அதனால உங்களுக்கு சுகுமார் டாக்டர் அவர்களுக்கும் ஜிப்மர் நிர்வாகத்திற்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜிப்மருக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது கேள்வி என்னவென்றால், மலச்சிக்கலுக்காக என்னுடைய வயது 71. மலச்சிக்கலுக்காக சரியாக மலச்சிக்கல் அதிகமா இருக்குதுன்ட்டு இது கேஸ்ட்ரோலஜி டாக்டர் இது அணுகிய பொழுது அவர் சோதனை செய்து பார்த்து ஃபைபர் பேக் அல்லது ஃபைபர் கிரீம் என்ற 2, அதாவது ஒரு பவுடர், இன்னொன்று ஃபைபர் ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்து வாரத்துக்கு 2 நாள் பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அதை நான் வாரத்துக்கு 2 நாள் பயன்படுத்துறேன். மீதி 5 நாளும் பயன்படுத்தாமையே நல்ல விதமா இருக்கிறது. ஒரு பரிசோதனை செய்திருப்பாருல்ல சார், உங்களை வந்து கொஞ்சம் படுக்க வச்சு கொஞ்சம் பரிசோதனை செஞ்சிருப்பாங்க, மலக்குடல் பகுதியை பரிசோதனை செஞ்சிருப்பாங்க. ஓகே, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். வழக்கமா வந்து கொஞ்சம் வயது அதிகமாக வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா நம்மளோட குடல் வந்து வேலை செய்யற அந்த வேகம் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதனால வழக்கமாவே கொஞ்சம் வயது ஆக மலச்சிக்கல் கொஞ்சம் இருக்கும். ஆனா அந்த மலச்சிக்கலை வந்து நம்ம வயது காரணம் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து நினைச்சு அதை நம்ம ஒதுக்கிட முடியாது. இந்த மாதிரி நம்ம வழக்கமா வந்து போற ஃப்ரீக்வன்சியை விடவும் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா வந்து மருத்துவர் அணுகணும். மருத்துவர் வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்தா அவங்களுக்கு சொல்ல முடியும், இது வந்து மலச்சிக்கல் வந்து காமனா அது வயது மூப்புனால வரதா இல்ல வந்து உள்ள ஏதாவது கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். அப்படி கட்டிகள் இல்ல அப்படின்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா, இப்போ மலம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஈஸியா போற மாதிரியான கிரீம்ஸ் அண்ட் சிரப்ஸ் கொடுப்பாங்க. அதை குடிச்சா ஓரளவு கொஞ்சம் சரியா போயிடும். அவரு சொன்ன மாதிரி இப்ப நீங்க டெய்லியும் அதை சாப்பிட்டா அது அடிக்ஷன் வந்துடும். சில பேருக்கு வந்து அதை குடிச்சாதான் இல்ல அதை பண்ணாதான் வந்து அவங்களுக்கு மோஷன் போற மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்காக வழக்கமா என்ன பண்ணுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணிட்டு மற்ற நாள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். ஸோ அவர் பரிசோதனை செஞ்சு அது கட்டி இல்லைன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா தான் அது உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. அதனால பயப்பட தேவையில்லை. அதனால சைடு எஃபெக்ட் ஏதாவது எதிர்காலத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு ஒரு சந்தேகம் டாக்டர். அந்த சிரப் குடிக்கிறதுனாலங்க சார், சிரப் குடிக்கிறதுனால பவுடர் குடிக்கிறதுனால அது கேக்குறீங்க? ஓகே, இல்ல சார், அதான் நீங்க வந்து அதை தொடர்ந்து பயன்படுத்தினீங்க ரெகுலரா வந்து 1 year 2 year கண்டினியூஸா ஒரு நாளைக்கு 1 டைம் இல்ல 2 டைம் குடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு மருந்துனாலும் அதுக்கான பக்க விளைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அவரு வந்து பரிந்துரை செஞ்ச மாதிரி நீங்க வந்து வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் மலச்சிக்கல் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அந்த மாதிரி டைம்ல மட்டும். சில பேர் வந்து நான்வெஜ் அதிகமா சாப்பிட்டாங்கன்னா, இல்லாட்டி வந்து அவங்களால டிராவல் பண்ணாங்கன்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாறினாங்க, இல்லாட்டி வந்து உணவு கொஞ்சம் மாறுது அப்படின்னா அவங்களுக்கு சில டைம் அந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன், அந்த மாதிரி டைம்ல மட்டும் நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் வராது, ஒரு பிரச்சனையும் வராது. பட் அதுவே தொடர்ந்து நீங்க எல்லா நாளுமே யூஸ் பண்றீங்க, வருஷக்கணக்கில் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பக்க விளைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி டாக்டர் சொன்னதை நாங்க வந்து கவனத்துல எடுத்துக்கிறோம். நாங்க அது மாதிரி தேவைப்பட்டப்போதான் பயன்படுத்த சொன்னாங்க டாக்டர். நீங்க சொல்ற மாதிரியே தான் தேவைப்படும் நேரத்தில் தான் 71 வயதாக இருந்தாலும் மிகவும் அத்தியாவசிய தேவைக்கு தான் பயன்படுத்துறோம். மற்ற நேரத்தில் பயன்படுத்துறது இல்லை. இந்த கேள்விக்கு மிக அழகாக உங்கள் மூலியமாக என்னுடைய பிரச்சனையை போன்று இருக்கும் அனைத்து நோயாளிகளுக்கும் மிகுந்த பலனளிக்கும் என்று நினைக்கிறோம். மீண்டும் ஒரு முறை ஜிப்மர் நிர்வாகத்துக்கும் எங்களது தமிழ்நாட்டின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். மிக்க நன்றி. நீங்க இவ்வளவு புகழ்ந்து பேசிருக்கீங்க. ஜிப்மர் மருத்துவமனையில இருந்து இவ்வளவு சிகிச்சைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அழைத்தமைக்கு நன்றி. டாக்டர் வந்து இன்னும் நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க. தொடர்ந்து கேளுங்க, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க ஐயா.
சார், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அதை நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ முன்னாடி அழைப்பாளர் சொன்ன அவங்களும் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து ரத்த சோகையினால வர பிரச்சனைகள், இன்னொன்று வந்து மலச்சிக்கல். வழக்கமாக நமக்கே தெரியும், நம்ம வந்து வழக்கமாக ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஒருத்தர் வந்து மோஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதில் ஏதாவது வேறுபாடுகள் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, வழக்கமாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் போகிறவங்க, இல்லை 2 நாள் கழிச்சு தான் போகிறாங்க, இல்லை 3 நாள் கழிச்சு தான் போகிறாங்க, இல்லை வந்து போகிறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரியான ஃபீலிங் இருக்குது அப்படின்னாவே வந்து நம்ம ஒன்று இந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம நினைக்கணும். பர்டிகுலராக வந்து கொஞ்சம் எல்டர்லி, அதாவது ஒரு 50-60 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம யோசிக்கணும். மலக்குடலினோட கீழ்ப்பகுதியில் கட்டி இருந்தது, கேன்சர் கட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மோஷன் போகிறப்ப ரத்தம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ ரத்தம் போக்கு வந்து ஹெமராய்ட்னு சொல்லுவாங்க, மூலம், அதனாலையும் வரலாம். பௌத்திரம் மூலம், இல்லை பௌத்திரம் ஃபிஷர், அப்படி இல்லாட்டி கேன்சர் கட்டி, இது 3 நாளையும் வரலாம். பட் நம்ம இதை வந்து எப்படி இதை வேறுபடுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆசச். ஏன்னா நிறைய பேர் வந்து ரத்தப்போக்கு இருக்குது, இப்போ வந்து நான் 60 வயசுக்கு மேலே தான் கேன்சர் வரும்னு சொன்னேன். பட் அதுக்குன்னு 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கேன்சர் வரும் அப்படிங்கிற எந்த நிச்சயமும் கிடையாது. எங்கரேஜ் குரூப், இப்போ நான் ஜெனட்டிக்காக சொன்னீங்களா, பரம்பரையாக வர கேன்சர்ஸ், அதெல்லாம் ஈவன் 20 வயசில், 25 வயசில், 30 வயசில் கூட வரலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மோஷன் பாஸ் பண்ணுறப்போ ரத்த போக்கு இருக்கோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு முறை மருத்துவர் அணுகி ஒரு முறை பரிசோதனை செஞ்சுக்கணும். ஒரு சிம்பிளான பரிசோதனை தான், நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம தொட்டு பார்த்தாவே ஓரளவு நமக்கு சொல்ல முடியும் அது வந்து மூலம்னால வருதா, இல்லை பௌத்திரம்னால வருதா, இல்லை வந்து கேன்சர் கட்டினால இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாருக்கெல்லாம் வந்து மலச்சிக்கல் இருக்கோ, இல்லை யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரத்தப்போக்கு கொஞ்சம் மோஷன் பாஸ் பண்ணுற ரத்தப்போக்கு இருக்கோ, இல்லாட்டி யாருக்கெல்லாம் வந்து ரத்த உடம்புல குறைஞ்ச மாதிரி இருக்கோ, அதெல்லாம் வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து லோக்கல் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து கேன்சர் உடம்புல வந்து ரொம்ப பரவிடுச்சு அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ வந்து பசி எடுக்காது நிறைய பேருக்கு, அப்புறம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ் இருக்கும். அவங்க வந்து நல்லா தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து வெயிட் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். இதுன்னு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளாரையே வந்து 4 கிலோ 5 கிலோ, இல்லை சில பேர் 10 கிலோ, அந்த மாதிரி ரொம்ப மெலிஞ்சிட்டே போவாங்க. ஸோ பசியின்மை, சோர்வு, அதுக்கப்புறமா வந்து உடல் எடை வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக குறையிறது, இது எதுவும் நம்மளோட எஃபெக்ட் இல்லாமல், இப்போ வந்து ஒருத்தர் டயட் இருந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஓகே, நம்ம எந்த ஒரு டயட் அந்த மாதிரி பிளான் இல்லாமல் பட் தானாகவே வெயிட் ரெடியூஸ் ஆகுது, அப்புறம் வந்து பசி இல்லாமல் இருக்குது. பர்டிகுலராக வந்து எல்டர்லி அவங்க எல்லாருமே வந்து இது வந்து ஏஜ் ரிலேட்டட்னு நம்ம இக்னோர் பண்ணிடக்கூடாது. வயசானதுனால அவங்க பசிக்கல, வயசானதுனால வெயிட் குறையுது, அந்த மாதிரி நம்ம இக்னோர் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம குடல் புற்றுநோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சார், இப்போ என்னோட இன்னொரு கொஷின் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க இது வந்து அபோவ் 50-60 இயர்ஸ்க்கு மேலே தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வந்து ஏர்லியரும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அப்போ ஃபேமிலியில் இருக்கவங்க போயிட்டு எப்போ டெஸ்ட் பண்ணிக்கணும், எப்போ ஸ்க்ரீன் பண்ணணும், அதை எப்படி வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும், அதை பற்றிய எக்ஸ்பிளனேஷன் வந்து நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். இப்போ நான் வந்து ரெண்டு விதமாக சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து தானாகவே வர்றது, அதாவது எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், எந்த ஒரு முன் பிரச்சனைகள் இல்லாமல் தானாகவே வருது. அது வந்து வழக்கமாக கொஞ்சம் எல்டர்லி பீப்புளுக்கு தான், ஒரு 60 வயசுக்கு மேலே தான் அந்த மாதிரி வரும். இப்போ ஃபேமிலியில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து குறைந்த வயசில் ஒரு 50 வயதுக்கு கீழே யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னா அதை நம்ம முக்கியமாக எவாலுவேட் பண்ணணும், முக்கியமாக செக் பண்ணணும். ஏன்னா 50 வயதுக்கு கீழே கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் யூஸ்வலாக ரொம்ப குறைவு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த புற்றுநோய் கட்டி, அதுவும் பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க, நம்மளோட கூட பிறந்தவங்க, நம்மளோட அப்பா அம்மா, இவங்களுக்கு வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் கட்டி இருக்குன்னா நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அதுலேயும் அவங்களுக்கு வந்து புற்றுநோய் கட்டி அவங்களுக்கு 50 வயதோ இல்லாட்டி அதுக்கு கீழேயோ வந்திருந்தது அப்படின்னா நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம், அதாவது 3 to 4 மடங்கு ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாமே வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த ஜீன் மரபணுக்களோட பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு கேன்சர் இருந்ததுன்னா அந்த 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 அவங்களோட சிப்ளிங்ஸ், அவங்களோட கூட பிறந்தவங்க இல்லாட்டி அவங்களோட அப்பா அம்மா, இவங்களும் வந்து மருத்துவர் அணுகி ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தானாக வர கேன்சர், அதாவது எந்த ஒரு முன் பிரச்சனைகளும் இல்லாமல் வர கேன்சர் 60 வயசுக்கு மேலே தான் வருது அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வந்து ரொம்ப பதட்டப்பட தேவையில்லை. அவங்களுக்கு வந்து ரொட்டீன் செக்கிங் எதுவும் தேவையில்லை. அவங்களுக்கு அறிகுறிகள் இருந்ததுன்னா அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம், மற்றபடி வந்து செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நேயர்களே, குடல் புற்றுநோய் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் வந்து நிகழ்ச்சியில இருக்காங்க, ஜிப்மர் மருத்துவமனையிலேருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டு எண்ணை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மருத்துவ ஆலோசனை கழைங்கள், மருத்துவருடன் நேரடியாக பேசுங்கள். இது உங்களுக்கான நலவாழ்வு நிகழ்ச்சி. இப்போ தொடர்ந்து பேசலாம் வாங்க நேயர்களே.
சார் இதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரி காரணங்கள் இருக்குது, என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி பரிசோதனை செஞ்சு நம்ம அந்த புற்றுநோயை வந்து தெரிஞ்சுக்கணும், அதையும் வந்து நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் சார். ஒரு விஷயம் அதை முன் கேள்வியினோட தொடர்ச்சி தான். இப்போ நம்ம வந்து வழக்கமாக அறிகுறிகள் சொன்னோம். அதாவது நம்ம லெட்டின் போகிறப்ப வந்து கொஞ்சம் பிளட்டு வருது, அதுக்கப்புறமா மலச்சிக்கல் வருது, அந்த மாதிரி. இப்போ நிறைய பேர் வந்து அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. அதாவது ரத்தம் வருதோ இல்லாட்டி வந்து நம்ம மலச்சிக்கல் வரதோ வந்து அவங்க இக்னோர் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு இருக்காது, நமக்கெல்லாம் போய் கேன்சர் வருமா, நம்ம வந்து ஸ்மோக் பண்ணுறதில்ல, ஆல்கஹால் சாப்பிட்றதில்ல, நம்ம வந்து அதனால நினைக்கிறது வராது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் இக்னோர் பண்ணுறதுனால, நம்ம அதை வந்து மிஸ் பண்ணுறதுனால சில டைம் என்ன ஆகும்னா வயிறில் அந்த கட்டி வந்து ஃபுல்லாகவே அடைச்சிடும், லெட்டினே போக முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வயிறு வீங்கி போயிட்டு அப்புறம் வாந்தி வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து எமர்ஜென்சியில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகளை வந்து கொஞ்சம் அர்லியராகவே நம்ம வந்து பார்த்துக்கணும். பரிசோதனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதை வந்து முதல்ல கேன்சராக இல்லையா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எந்த ஒரு கேன்சராக இருந்தாலும் முதல் விஷயம் வந்து நம்ம அது கேன்சர் தானா அப்படின்னு நம்ம பரிசோதனையில் உறுதிப்படுத்திக்கிறது. இரண்டாவது வந்து அது எந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ எந்த கேன்சருமே வந்து 4 ஸ்டேஜாக பிரிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ரொம்ப அர்லியராக இருக்கிற ஸ்டேஜ், இரண்டாவது 3வது வந்து கொஞ்சம் நடுவில் இருக்கிற ஸ்டேஜஸ், அதில் வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக அதை சரி பண்ண முடியும். 4வது ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உடல் முழுக்க பரவின ஸ்டேஜ், அதில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம குடல் புற்றுநோயை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஸ்ட் அப்படின்னு நம்ம இருந்தால் கொலனோஸ்கோப்பி. இப்போ நம்ம இரைப்பையில் அல்சர் இருக்கா இல்லாட்டி வந்து கேன்சர் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம எண்டோஸ்கோப்பி வாய் வழியாக நம்ம எண்டோஸ்கோப்பி போடுறோமோ அதே மாதிரி குடல் புற்றுநோயை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மலக்குடல் வழியாக ஆசனவை வழியாக நம்ம ஒரு எண்டோஸ்கோப்பி போடுவோம். அந்த எண்டோஸ்கோப்பி போட்டாவே நமக்கு வந்து அந்த எண்டோஸ்கோப்பியில் நமக்கு வந்து மலக்குடல் பெருகுடலோட பெரும்பாலான எல்லா பகுதிகளுமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து ஏதாவது அல்சர் இருக்கா இல்லாட்டி வந்து ஏதாவது சதை வளர்ச்சி இருக்கா இல்லாட்டி வந்து கேன்சர் இருக்கா அது எல்லாத்தையும் நம்ம வந்து உறுதிப்படுத்திக்க முடியும். அது கூட சேர்ந்து அது கேன்சர் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம அதுலேருந்து ஒரு சதையை வந்து டெஸ்ட்டுக்காக எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அமிச்சோம்னா அதில் வந்து கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு உறுதியாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி குடலில் ஒரு பகுதியில் கேன்சர் இருந்ததுன்னா அதனோட மறுபகுதியிலையும் இன்னொரு பக்கத்துலேயும் வந்து கேன்சருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபுல் கொலனையும் பெருகுடல் முழுவதையும் நம்ம வந்து கொலனோஸ்கோப்பி மூலமாக பார்க்குறதுனால கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஓரளவு உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா இது பிளட் டெஸ்ட்ஸ் இருக்குது. அதாவது கார்சினோமெம்பரேனிக் ஆன்டிஜன், அதாவது இந்த டியூமர் வந்து ஒரு விதமான வந்து செக்ரீஷனாக அது ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த செக்ரீஷன் கார்சினோமெம்பரேனிக் ஆன்டிஜன் அப்படி நம்ம உடம்புல எப்படி ஹீமோகுளோபின் நம்ம செக் பண்ணுறோமோ இல்லாட்டி வந்து யூரியா கிரியாட்டின் நம்ம செக் பண்ணுறோமோ அது மாதிரி இது ஒரு பிளட் டெஸ்ட் தான். இதை நம்ம எடுக்கிறது மூலமாக இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து இது கேன்சர் தானா இல்லை கேன்சரோட எந்த மாதிரியான ஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக சிஏ லெவல் அந்த கார்சினோமெம்பரேனிக் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது பிளட்டில் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது ரொம்ப பரவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு நம்ம ஆப்ரேஷனுக்கு அப்புறமா சர்ஜரிக்கு அப்புறமா இது வந்து குறையுதா இல்லாட்டி வந்து இது அதே மாதிரி இருக்கா அதை பொறுத்து நம்ம கேன்சர் திருப்பி வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிளட் டெஸ்ட். அதுக்கப்புறமா இது நம்ம கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து கேன்சர் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வழக்கமாக சிடி ஸ்கேன் பண்ணுவோம். சிடி ஸ்கேனில் வந்து நம்ம கேன்சர் எந்த இடத்துல இருக்குது, எங்கே பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் எங்கே பரவி இருக்குது. ஏன்னா கோலன் வந்து பெருகுடல் வந்து இரைப்பைக்கு பக்கத்தில் இருக்குது, லிவருக்கு பக்கத்தில் இருக்குது, கிட்னிக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேன்சர் குடல்லேருந்து அந்த உறுப்புகளுக்கு பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளுக்கு பரவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். கொலனோஸ்கோப்பி நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஓகே இதில் வந்து நமக்கு கொலனோஸ்கோப்பி மூலமாக வந்து நம்ம எந்த பகுதியில் இது இருக்குது கேன்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவு உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறமா ஸ்டேஜ் நம்ம கேன்சர் எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஸ்டேஜ் 1ல் இருக்கா, ஸ்டேஜ் 2ல் இருக்கா, இல்லை 3, 4ல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து சிடி ஸ்கேன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சிடி ஸ்கேனுக்கு அப்புறமா நம்ம வந்து உடம்புல வேறு ஏதாவது பகுதியில் பரவி இருக்கு. ஏன்னா சிடி ஸ்கேனில் வந்து நம்ம வயிறு எடுக்கிறோம், இரைப்பை எடுக்கிறோம், நெஞ்சு பகுதி எடுக்கிறோம். சப்போஸ் இதெல்லாம் இல்லாமல் நமக்கு உடம்புல வேற எங்கேயாவது பரவியிருக்கான்னு தெரியணும்னா நம்ம வந்து வேற இன்னொரு பெட் ஸ்கேன் சொல்லுவாங்க. அந்த பெட் ஸ்கேனை நம்ம எடுத்தாவே உடம்புல வேற எந்த பகுதியிலும் சின்ன பரவல் இருந்தாலும் கூட அதில் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணுங்க. விஜயலட்சுமி மேடம். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. டாக்டர் கிட்ட வந்து இவரு கணையத்தை பத்தி சொல்லுவாருங்களா? சொல்லுங்கம்மா, டாக்டர் கிட்ட கேளுங்க. மேடம் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சிஸ்டர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சார்.
அவங்களுக்கு வந்து அடிக்கடி திடீர்னு முதுகு வலி வயிறு வலி வந்தது. 2-3 முறை வந்து எமர்ஜென்சியா தான் அட்மிட் பண்ணி பார்த்தாங்க. அந்த டைம்ல சுகர் வந்து 460, 500 அந்த மாதிரி இருந்தது. அப்ப வந்து எம்ஆர்ஐ எடுத்தாங்க. எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கணையத்துல இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 6 மந்த் அப்புறம் 6 மந்த் இதே மாதிரிதான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஃபைனலி டாக்டர் வந்து ஒரு சிஇசிடி எடுத்து சொன்னாங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜில. அதுல வந்து பேன்க்ரியாஸ் அட்ரோபிக்னு வந்துருக்கு. டாக்டர் போகல, வேலைக்காம தான் போகணும். அது வேற ஏதாவது அது என்ன பிரச்சனைனால அப்படி இருக்கு சார் அவங்களுக்கு? ஓகே, இது வந்து பெருக்குடல் புற்றுநோய் சம்மந்தமாக இல்லை, பட் உங்களோட சந்தேகத்துக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். கணையம் பகுதி, கணையம்ங்கிறது வந்து நம்ம பாடியில் இன்சுலின் சுரக்கிறதுக்கான முக்கியமான உறுப்பு. ஸோ அது இன்சுலின் சுரக்கிறதுனால தான் நமக்கு வந்து சர்க்கரை லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ யாருக்கெல்லாம் வந்து அந்த கணையத்தில் சரியான சுரப்பி அந்த இன்சுலின் சுரக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டயபெட்டிஸ் வந்துடும், சர்க்கரை வியாதி வந்துடும். இந்த கணையத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் வருது. இப்போ வழக்கமாக வந்து ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த கணையம் வந்து அந்த கணையத்தில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லேடிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக கொஞ்சம் உடல் பருமன் இருக்கவங்க, ஆல்ரெடி டயபெட்டிஸாக இருக்கவங்க, இல்லாட்டி அவங்களுக்கு வந்து பித்தப்பையில் கல் இருக்கவங்க, அந்த பை கல் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பித்தக்குழல் அடைச்சிருந்தாலும் இந்த மாதிரி கணையத்தில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சிடி ஸ்கேனில் நீங்கள் வந்து அட்ரோஃபிக்னு சொல்லியிருக்கீங்க, கணையம் வந்து அட்ரோஃபியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கணையம் வந்து முழுவதுமாக சுருங்கி போச்சு, அதனோட வேலைகளை வந்து அது சரியாக பண்ணலை. அதில் வந்து அதிகமாக கல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அட்ரோஃபிக் பேங்க்ரைட்டிஸ்னா கிரானிக் பேங்க்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைந்த நாளில் வந்தது இல்லை, இது வந்து பல காலமாக இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. அப்போ தான் வந்து அந்த கணையம் ரொம்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் வந்து அது சுருங்கி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து அடிக்கடி வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கல் இருந்தது அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு வந்து அடிக்கடி சிம்டம்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை முறை இருக்குது. அந்த கணையத்தில் இருக்கிற கற்கள்லாம் எடுத்துட்டு அதை கணையத்தை திருப்பவும் வலி வராமல் அதை அடைக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு அறுவை சிகிச்சை இருக்குது, அதை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து இஆர்சிபி சொல்லுவாங்க, எண்டோஸ்கோபி மூலமாகவே அந்த கற்களை அகற்றி அதில் அதனோட பாதையை வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த சிடி ஸ்கேனில் அது என்ன மாதிரியான ஸ்டேஜ் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கலாம் மேடம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை அதான் மேடம், அது எந்த மாதிரி நீங்கள் சிடி ஸ்கேனோட ஃபுல் ரிப்போர்ட் நம்ம பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு அட்ரோஃபிக்னு சொல்லியிருக்கீங்க, அதில் வந்து அதுக்கான வேலைகள் வந்து அது சரியாக செய்யலை. அதனால தான் அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்த சர்க்கரையும் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. இன்னொன்று அடிக்கடி வலியும் வருது. ஸோ அதில் வந்து கல் இருக்கா இல்லையா, எவ்வளோ பெருசாக இருக்குது கல், எங்கெங்கே இருக்குது, அது அந்த நாளமில் மட்டும்தான் இருக்கா இல்லாட்டி வந்து அந்த கணையமோட ஃபுல் பகுதியிலும் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சர்ஜரி பண்ணலாமா இல்லாட்டி மருந்து மாத்திரைகள் மட்டும் கொடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அம்மா நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம். நீங்க தொடர்ந்து பேசணும். ஆனா இதுல கிடையாது, இது வந்து புற்றுநோய் கிடையாது. இது புற்றுநோய் இல்லை மேடம், இது புற்றுநோய் இல்லை. அது இதில் வந்து சிடி ஸ்கேன் வந்து அட்ரோஃபிக் தான் இருக்குது. சிடி ஸ்கேனில் கணையத்தில் இருக்கிற புற்றுநோயை நம்மளால் வந்து சொல்ல முடியும் அது புற்றுநோயா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அட்ரோஃபிக் பேங்க்ரியாஸ் தான் சொல்லியிருக்கீங்க, அதில் அந்த புற்றுநோய் இல்லை. அழைத்தமைக்கு நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. சார் இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. ஆனந்தகிருஷ்ணன், கடலூர். குடல் புண் சம்பந்தமா கேளுங்க. சொல்லுங்க ஐயா, டாக்டர் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் மீண்டும் ஆனந்தகிருஷ்ணன், கடலூர் பேசுறேன் சார். மீண்டும் ஒரு கேள்வி சார். நாங்க மலம் கழிந்த பிறகு ஒரு 20 நிமிடம் அல்லது 25 நிமிடம் ஒரு விதமான சோர்வுத்தன்மை வருது சார். எனக்கு வந்து HbA1c வந்து பிலோ 5 தான் சார் இருக்கு, பிபி நார்மலா தான் இருக்கு. 71 வயது ஆனந்தகிருஷ்ணன். இது வந்து 20 நிமிஷம் சென்ற பிறகு அல்லது 30 நிமிஷம் சென்ற பிறகு தானாகவே அந்த டயர்னஸ் போயிடுதுங்க. இதை பத்தியான எனது சந்தேகத்துக்கு டாக்டர் அவர்கள் பதில் கொடுக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமா. நீங்க ஹீமோகுளோபின் செக் பண்ணீங்களா சார்? ரத்த சோகை ஏதாவது இருக்கான்னு நீங்க செக் பண்ணீங்களா? ஹீமோகுளோபின் செக் பண்ணல சார். நார்மலா இருக்கு, நார்மலா இருக்கு. என்ன சார்? ஓகே சரிங்க சார். நீங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் யூஸ் பண்றீங்களா இல்ல இந்தியன் டைப் டாய்லெட் யூஸ் பண்றீங்களா சார்? இந்தியன் டாய்லெட் சார். ஓகே. வழக்கமா வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்து உடல் வேலைகள் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா அதுல வந்து உட்காந்து போற மாதிரி இருக்கும், நம்ம சேர்ல எப்படி உட்காரமோ அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறமா வந்து நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், அதாவது நம்மளோட உடம்போட வளையும் தன்மைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்தியன் டைப் டாய்லெட் யூஸ் பண்றதுனால நீங்க உட்காந்து அதை மலம் கழிச்சு திருப்பி எழுறதுக்கே ஒரு எனர்ஜி தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி
மாதிரி சுச்சுவேஷன்ல பாசிபிள் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சோர்வு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வழக்கமா இந்த மூட்டு வலி இல்லாட்டி வந்து கொஞ்சம் உடல் கொஞ்சம் பருமனா இருக்கவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் உட்கார்ந்து எந்திரிக்கிறது கஷ்டம். அதனால அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப் ஆஃப் டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஹீமோகுளோபின் நார்மலா இருக்கு, HbA1c அதாவது சர்க்கரை அளவு உங்களுக்கு ரொம்ப உடம்புல நார்மலா இருக்கு, ஆல்ரெடி நீங்க வந்து டாக்டர்கிட்ட பார்த்து அவங்க பரிசோதனை செஞ்சுட்டாங்க, இது வந்து கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ரத்தத்துல மலத்துல வந்து ரத்தம் போகல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புற்றுநோய் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்க வந்து இதை சரி பண்ணணும்னா மேபி நீங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் நீங்கள் உட்காந்து மலம் கழிச்சு நீங்கள் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கம்மியாக தேவைப்படும். நீங்கள் அதை வேணா நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் சார். முயற்சி பண்ணி பார்க்கலாம் சார். ஆமா, உங்களுக்கு ஆனா மலம் கழிச்சதுக்கு அப்புறமா அந்த மலம் கழிச்ச ஃபீல் இருக்கு இல்லையா உங்களுக்கு, ஆனா சரியா மலம் சில பேருக்கு என்ன அந்த ஃபீலிங் இருக்கு, அதான் மலம் கழிக்க சரியா நம்ம போகல, அந்த மாதிரி சில டைம் அந்த மாதிரி, அதாவது கேன்சரோட இன்னொரு ஸ்டேஜ், அதாவது ஸ்பிங்டர் சொல்லுவாங்க, அதாவது நம்ம லெட்டின் போறதை வந்து கண்ட்ரோல் பண்ற அந்த ஸ்பிங்டர். ஏன்னா அதனால தான் நம்ம வந்து ஒரு பாத்ரூம் போற வரை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது. சில டைம் கேன்சர் வந்து அந்த ஸ்பிங்டர் அதையும் இன்வால்வ் ஆயிடுச்சு, அந்த கண்ட்ரோல் பண்ற தசைகளையும் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும், அதாவது பாதி போவாங்க பாதி போகாம இருப்பாங்க, அது மலம் கழிச்ச ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஃபீலிங்கே இருக்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா சில டைம் அந்த கேன்சருக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, அறிகுறிகள் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ப்ராபப்ளி அந்த எனர்ஜி எக்ஸர்ஷன் உங்களுக்கு அந்த இந்தியன் டைப் டாய்லெட் யூஸ் பண்றதுனால இருக்கலாம். நீங்க வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, இது டாக்டருடைய அறிவுரைப்படி வெஸ்டர்ன் டாய்லெட்டை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் சார். பார்த்துட்டு அதில் எனக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தாக்கா நான் நிச்சயமா வாங்க. சுரேஷ்குமார் டாக்டர் அவர்கள் நேரில் சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை கேட்டுக்கிறேன் சார். அதே மாதிரி ஜிப்மர்ல இருக்கிற அனைத்து துறை அலுவலர்களும் டாக்டர்களும் பணியாளர்களும் ரொம்ப கண்ணியத்தோட ரொம்ப வர பேஷண்ட்டுக்கு ரொம்ப பவ்யம்னா தமிழ் அர்த்தம் எனக்கு மீனிங் என்னன்னு புரியலாது, அவ்வளவு பவ்யமா அத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வராங்க சார். அத்தனை பேருக்கு ஒருத்தவங்களை கூட முகம் சுளிக்காம அவங்க வைத்தியம் பார்க்கறது எங்களுக்கே பிரமிப்பா இருக்கு சார். அந்த பணிகள் ஜிப்மர்ல உங்களை மாதிரி மருத்துவர்கள் செய்யுமாறு மீண்டும் அதை தொடர்ந்து அந்த பணியை சேவையை சிறப்பாக செய்ய எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஜிப்மர் நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும் மிக கோடானு கோடி நன்றியை தெரிவித்துள்ளேன். மீண்டும் தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம் சார். ஐயா, அழைத்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நீங்க ஜிப்மர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சார். பிரேக்குக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன மாதிரி பரிசோதனைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தா அதை பத்தி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் மையப்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்க சந்தேகம் என்ன? இப்போ வந்துங்க ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க அந்த பசிய மருந்து வேலையிலேயே வந்து சாப்பிட மறந்துடுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வேலை இல்லாம வருமானம் இல்லாம அந்த காரணத்துலயும் சாப்பிடாம இருப்பாங்க. இந்த மாதிரி நாள் கணக்குல சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கும் இந்த குடல் புற்றுநோய் வருமா? மூளை உள்ளவங்களுக்கு குடல் புற்றுநோய் வருமா? குடல் புற்றுநோய் இருக்கிறனால மூலம் வருதா அப்படிங்கறத சொல்லுங்க. நிச்சயமா சார். முதல் சந்தேகம், சாப்பிடாம இருக்கிறதுனால, ஆக்சுவலாக வந்து சாப்பிடாம இருக்கிறதுனால குடல் புற்றுநோய் வராது. பட் இறைப்பையில் நிறைய அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இறைப்பை வந்து அமிலம் சுரக்குது. அமிலம் வந்து நம்ம சாப்பாடை செரிமானம் பண்ணுறதுக்காக தான் நம்ம சுரக்குது. இந்த மாதிரி நேரம் தவறி சாப்பிட்றது இல்லாட்டி வந்து சாப்பிடாம இருக்கிறது, இதனாலலாம் வந்து இறைப்பை ஸ்டொமக் அல்சர் அதில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் குடல் புற்றுநோய் இல்லை குடல் புண் வந்து இதனால வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது கேட்டிங்க, இப்போ என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஜென்ரலாக வந்து அதிகமான கொழுப்பு பொருட்கள் சாப்பிட்றதுனால, ஃபேட் மீல்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால, அதுக்கப்புறம் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இல்லாததுனால, சென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், புகைப்பிடித்தல், அதுக்கப்புறம் மருந்துதல், இதனால கூட உடல் பருமனால, இதெல்லாம் வந்து காரணங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, ஆராய்ச்சியில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாவே நம்ம இந்த குடல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மூலம் இருக்கவங்களுக்கு வந்து குடல் புற்றுநோய் வருமானம் இல்லை, மூலம் வேற. மூலம்ங்கிறது வந்து அதிகமாக வந்து கான்ஸ்டிபேஷன், அதாவது இந்த மாதிரி வந்து உணவு பழக்க வழக்கம் வந்து சரியாக இல்லாதனால நிறைய பேருக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கல் நிறைய நாள் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, ரொம்ப முக்கி போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த ரத்த குழாய்கள், மலக்குடலில் இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் வந்து கொஞ்சம் தடிச்சு போய் அது கொஞ்சம் கீழே இறங்கி வரும். அதுதான் வந்து மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலம் இருக்கிறதுனால வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கேன்சர் இருக்கவங்களுக்கு மூலம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அவங்க வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா, இது மூலம் ரத்தம் போக்கு இருக்குது,
லெட்டின் போகிறப்போ. அதனால வந்து அது மூலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிடுவாங்க, நிறைய பேர் அதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. பட் கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேன்சர் இருந்ததுன்னா அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, அதிகமாக முக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக மூலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மூலம் வந்து குடல் புற்றுநோய் வர்றதுக்கான காரணம் கிடையாது. உங்களோட எல்லா சந்தேகமும் வந்து டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அழைத்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர் இது மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லுவாங்க. சார், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரி பரிசோதனை முறைகள் இருக்குது அப்படின்னு பேசும்போது நீங்கள் வந்து கொலனோஸ்கோப்பி பற்றி சொல்லியிருந்தீங்க சார். இப்போ நார்மலாகவே பொதுமக்களுக்கிடையே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பரிசோதனை பண்ணுறோம் அப்படின்னாவே எங்கே வலி இருக்குமோ, நம்ம வந்து செக் பண்ண போகணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்னோர் பண்ணிட்டு கூட போகாமல் கூட இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த கொலனோஸ்கோப்பி பற்றி சொல்லுங்கள் சார். இது எப்படி பண்ணுவாங்க, இது வலி இருக்குமா, வலி இருக்காதா, இதை பற்றின முழுசான விளக்கம் வந்து நேயர்களுக்கு சொல்லிடுங்க சார். இது எண்டோஸ்கோப்பி மாதிரியே தான், ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து ஒரு ஆசனவை பகுதி வழியாக பேஷண்ட்டை வந்து கொஞ்சமாக செடேஷன் கொடுப்போம். கொஞ்சமாக வந்து பேஷண்ட் ரொம்ப ஆங்ஸியஸாக இருப்பாங்க, ரொம்ப வந்து பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அனசீசியா கொஞ்சமாக வந்து செடேஷன் மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி ஆசனவை பகுதி வழியாக வந்து நம்ம ஒரு சின்னதாக எண்டோஸ்கோப்பி மாதிரி போடுவோம். இப்போ இந்த பிக்சர் இருக்குது, இந்த பிக்சரில் வர மாதிரி தான். இது வந்து மலக்குடல். இது வழியாக தான் நம்ம வந்து கொலனோஸ்கோப்பி போடும், அந்த டியூப் போகும். ஸோ இந்த டியூப் வந்து டியூப்னோட வாய்ப்பகுதியில் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வரும், லைட் இருக்கும். ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம கொலனோஸ்கோப்பி இது ஃபுல் லென்த் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியும். கொலனோஸ்கோப்பி வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த குடலை வந்து நம்ம சுத்தம் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு பெக்ல ஒரு மருந்து கொடுப்போம், ஒரு பவுடர் வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை முன்னாடி நாள் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். அது குடிச்சாங்கன்னா அவங்க வந்து குடல் சுத்தமாகும். அவங்களுக்கு நிறைய டைம் வந்து மலம் போகும், லெட்டின் போவாங்க. ஸோ அது ஒரு நிறைய டைம் அவங்க ஒரு 5-6 டைம் போனாங்கன்னா வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க அடுத்த நாள் வந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த பரிசோதனை செய்யலாம். இது வந்து ஓபி ப்ரொசீஜர், இதுக்கு அட்மிஷன் தேவை கிடையாது. இதனால இது வந்து ஆப்ரேஷன் கிடையாது, அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரியான ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ மொத்தமே வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேஷண்ட் வந்து நார்மலாக வந்து வீட்டுக்கு போயிடலாம். அவங்க சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. மார்னிங் காலையில் வந்து அவங்க சாப்பிட்டுட்டே கூட வரலாம். இந்த கொலனோஸ்கோப்பி தான் வந்து முக்கியமான பகுதி. இதில் தான் நம்ம வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா குடலில் வந்து சதை வளருது, இப்படி தான் இருக்கும். நம்ம கொலனோஸ்கோப்பி பார்க்குறப்ப வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா பாலிப்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக சில பேருக்கு வந்து குடல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா முதல் ஸ்டேஜ் இனிஷியலாக வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்னதாக வந்து சதைகள் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான இருக்கும். இதுதான் வந்து கொஞ்சம் பெருசாயிட்டு, சதை வந்து கொஞ்சம் பெருசாயிட்டு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொலனோஸ்கோப்பியில் தெரியும் நம்ம குடல் புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம இதுலேருந்து ஒரு சதை டெஸ்ட் எடுப்போம். இதுலேருந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு பகுதியை எடுத்து அதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அது எண்டோஸ்கோப்பி வழியாக தான் பண்ணுவோம். அதுலேயும் வந்து அது வழியாக ஒரு சின்ன ப்ரோப் விட்டுட்டு ஒரு சதை பகுதியை எடுத்து நம்ம டெஸ்ட் காமிச்சோம்னா இது வந்து கேன்சர் தானே இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டேஜிங், அதுக்கடுத்து நம்ம சிடி ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு இது என்ன ஸ்டேஜில் இருக்குது, வந்து முதல் ஸ்டேஜில் இருக்கா, 2வது 3வது ஸ்டேஜில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். சில பேருக்கு வந்து நம்ம அல்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ கொலனோஸ்கோப்பி பார்க்குறப்ப இந்த மாதிரி தெரியும் அவங்களுக்கு. இதுதான் வந்து நம்ம நிறைய பேர் வந்து அது குடல் புண் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா அல்சர் மாதிரி இருக்குது, கூட வந்து கொஞ்சமாக அந்த அழுகி போன பகுதி மாதிரியும் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து அந்த க்ரோத், அதாவது குடல் புற்றுநோய் வந்து நமக்கு தெரியும் கொலனோஸ்கோப்பியில். ஓகே சார், இப்போ வந்து கொலனோஸ்கோப்பி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது வந்து பெயின்லாம் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டு பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஒரு 15-20 நிமிடங்கள் தான் ஆகும் நமக்கு. ஓகே, ஓபி ப்ரொசீஜர், அட்மிஷன் தேவையில்லை. இது வந்து ஆப்ரேஷன் அந்த மாதிரி கிடையாது. காலையில் உணவு சாப்பிட்டுட்டு வரலாம். இது வந்து பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாத ஒரு ப்ரொசீஜர் தான். இதனால பக்க விளைவுகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் இது இல்லாமல் நம்ம வந்து கேன்சரை உறுதிப்படுத்தவும் முடியாது. இது நம்ம கேன்சர் தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த கொலனோஸ்கோப்பி வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு பரிசோதனை. சார், பரிசோதனை பண்ணுறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு வந்து இன்னொரு தடவை வந்து அறிகுறிகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து ஒரு வயதானவர்கள் இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் எங்காக இருந்தாலும் சரி, நம்ம வழக்கமாக சிம்டம்ஸ், அதாவது நம்ம லெட்டின் மலச்சிக்கல் இருக்கிற அந்த மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்ததுன்னா நம்ம வழக்கமாக வந்து ஒரு நாளுக்கு ஒரு டைம், இல்லை ஒரு நாளைக்கு 2 டைம் கூட சில பேர் அந்த மோஷன் இது இருக்கும், அவங்களுக்கு வந்து பழக்கம் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு வேறுபாடுகள் இருந்ததுன்னா சில பேருக்கு வந்து வெறும் 2 நாளைக்கு ஒரு டைம், 3 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 4 டைம் போகிறாங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அதில் வந்து அந்த டியூமர் வந்து செக்ரேட் பண்ணும், மியூக்கஸ் இருக்கும். அதனாலேயே வந்து சில பேருக்கு ஸ்பியூரியஸ் டைரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டைரியா மாதிரி இருக்கும், அந்த
வயிற்றுப்போக்கு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதில் வந்து வெறும் அந்த அழுகி போன சதைகள் அந்த மாதிரி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அந்த அவங்களோட மலம் கழிக்கிறதுல இருக்கிற வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா வரும். அதிகமாக இருந்தாலும் வரணும். அப்புறம் ரொம்ப நாள் பட்டு ஒரு 2 நாள் இல்லை 3 நாளுக்கு ஒரு டைம் போகிறாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் மலம் போகிறப்ப வந்து பிளட் வருது. நிறைய பேர் வந்து இப்போ முன்னாடி சார் சொன்ன மாதிரி எல்லாரும் அதை வந்து மூலம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மூலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பட் அது உறுதிப்படுத்தணும் நிச்சயமா. அது மூலம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை இக்னோர் பண்ணிட முடியாது. அது சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமான ரத்தப்போக்கு இருக்கலாம், அந்த மாதிரி டைம்ல தான் நிறைய பேர் வராங்க. பட் கேன்சர்ல வந்து ரொம்ப அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சமா ரத்தப்போக்கு இருந்தாலும் கூட அவங்க வந்து கண்டிப்பா வரணும். அதே மாதிரி இந்த ரத்த சோகை அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுன்னா, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க, இல்லாட்டி வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியல, அவங்களால படிக்கட்டு ஏற முடியல, அவங்க ஒல்லியா தான் இருப்பாங்க, பட் ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த வேலைகள்லாம் செய்ய முடியல, உடல் சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி குடல் புற்றுநோய் இல்லை வேற புற்றுநோய்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா காரணமே இல்லாமல் பசிக்காம போறது, காரணமே இல்லாமல் வந்து நமக்கு உடல் ரொம்ப மெலிஞ்சு போறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா வரணும். சில பேருக்கு வந்து வயிறு உப்பசமா இருக்குன்னு சொல்லுவாங்க, வயிறு வீங்கி போறது, வாந்தி வருது, வயிறு அடைச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கேன்சர் ரொம்ப அடைச்சிருச்சுன்னா, அந்த குடல் பகுதியை முற்றிலுமா அடைச்சிருச்சுனாலும் கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெட்டின் போகாம வயிறு வீங்கி போயிட்டு வாந்தி வர மாதிரி, வாமிட்டிங் அந்த மாதிரி சென்சேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களும் வந்து இந்த மாதிரி வரணும். இது இல்லாம நம்ம சொன்ன மாதிரி குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு முக்கியமான ரிலேட்டிவ்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, அப்பா அம்மா அப்படி இல்லாட்டி நம்ம கூட பிறந்தவங்களுக்கு, இவங்களுக்கு வந்து குடல் புற்றுநோய் இருந்ததுன்னா கூட பிறந்தவங்க இல்லாட்டி அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணுகி ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்கணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கொலனோஸ்கோபி வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், அது கண்டிப்பாக பண்ணிக்கிட்டா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் பர்டிகுலராக அவங்களுக்கு கேன்சர் வரப்போ அவங்களுக்கு வயது வந்து 50 அதுக்கு கீழே இருந்ததுன்னா நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ரொம்ப அதிகம். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு முறை பரிசோதனை பண்ணிட்டு இது இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். இது இல்லாமல் வேற ஏதாவது வேகான சிம்டம்ஸ், அதாவது அவங்களுக்கு வந்து சில பேருக்கு உடம்பு முழுக்க பரவிடுச்சு, கட்டி பரவிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நுரையீரலில் பரவலாம், இல்லாட்டி இரைப்பையில் பரவலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும், ஏன்னா நீர் கோத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நுரையீரல். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களால நடக்க முடியாது, கொஞ்சம் மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும். சில பேருக்கு வந்து கழுத்தில் கட்டி வரும், நம்ம குடல் பகுதியிலிருந்து பரவற கட்டி வந்து கழுத்து பகுதியில் இடது பகுதியிலையும் வந்து சில டைம் கட்டி வரும். ஸோ யாருக்காவது கழுத்தில் இடது பகுதியில் கொஞ்சம் கட்டி மாதிரி தெரிஞ்சதுனாலும் இந்த குடல் இல்லை பெருக்குடல், சிறுகுடல் இல்லாட்டி வந்து இறப்பை, இதில் எல்லாரும் எதுங்க கேன்சர் வந்தாலும் கழுத்தில் இடது பக்கத்தில் கொஞ்சம் கட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணம் இல்லாமல் ஏதாவது உடம்புல ஸ்வெல்லிங், ஏதாவது ஒரு வீக்கம் வருது அப்படின்னாலும் இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம வந்து மருத்துவர் அணுகி பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார், பரிசோதனை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ குடல் புண்லேருந்து என்ன எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் என்ன, அதுக்கப்புறம் பரிசோதனை முறைகள் என்ன, இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரீங்க சார். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து ஒரு குடல் புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் தவிர்க்கணும், எந்த மாதிரி உணவுகள் மட்டுமே எடுத்துக்கணும், அதை பற்றின ஒரு அவேர்னஸ் சொல்லுங்கள் சார். ஏன்னா இப்போ வேறு ஏதாவது உடம்புல வந்து பகுதியில் புற்றுநோய் இருந்துச்சுன்னா சாப்பிட்றது ஓரளவுக்கு நம்ம எதை வேணாலும் சாப்பிட்லான்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த குடல் புற்றுநோய் இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி சாப்பிடணும், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நிச்சயமா. இப்போ குடல் புற்றுநோய் வரதை அவாய்ட் பண்றது, அதாவது வராம தடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த பொருளை நம்ம சாப்பிட்றதுனாலே இல்லாட்டி சாப்பிடாம இருக்கிறதுனாலே அது கண்டிப்பா வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு ரெகுலர் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம வந்து உடல் உழைப்பு ரொம்ப, நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பண்றோம், கொழுப்பு ரொம்ப அதிகமான கொழுப்பு பொருட்களை சாப்பிடாம இருக்கும், அதுக்குன்னு கொழுப்பு பொருளை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு லிமிட்டோட நம்ம கொழுப்பு பொருள் நம்ம சாப்பிட்றோம், நம்ம வந்து ஸ்மோக் பண்ணாமல் ஆல்கஹால் சாப்பிடாம இருக்கோம், நம்ம வந்து உடல் பருமனை நம்ம அவாய்ட் பண்ணுறோம், ஒரு ஹெல்த்தியான டயட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், நிறைய வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நம்ம நிறைய சேர்த்துக்கிறோம் அப்படின்னாமே வந்து நம்ம கொஞ்சம் இதுக்கான வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது எதெல்லாம் வந்து மரபணு காரணங்கள் இருக்கோ அதை நம்ம வந்து என்ன உணவு பழக்கங்களை நம்ம மாற்றினாலும் நம்ம அதை வந்து நம்ம வரதை தடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நாம வந்து என்ன பண்ணுவோம்னா, எந்த வயசுல அவங்களுக்கு முன்னாடி பரம்பரை இவங்களுக்கு வந்ததோ அதுலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து 45 வயசுல கூட பிறந்தவருக்கு ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு வந்து 35 வயசுலேயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு 10 வருடங்கள் முன்னாடியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து அதுலேருந்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரெகுலரான ஒரு செக்அப், இந்த மாதிரி கொலோனோஸ்கோபி வேற டாக்டர் அணுகி ஒரு ரெகுலரான நம்ம செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சர்ஜரிக்கு அப்புறமா, அதாவது இதுக்கான நம்ம அறுவை சிகிச்சைகள் பண்றோம்னா அதுக்கப்புறமான உணவு முறைகள் கொஞ்சம் இருக்கு, அதை நம்ம வேணா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார், இப்போ பொதுமக்கள் இடையிலே பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்தாவே அது வந்து முழுமையாக குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதை பற்றி இப்போ குடல் புற்றுநோய் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை முழுமையாக எப்படி குணப்படுத்த முடியும், அதை வந்து நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார்.
இப்போ குடல் புற்றுநோய் நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 நம்ம சொல்கிறோம். எந்த புற்றுநோயாக இருந்தாலும் வந்து 4வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டு, ரொம்ப பரவின ஸ்டேஜ். அது வந்து குடலில் மட்டும் இருக்காது, இரைப்பையில் பரவி இருக்கும், நுரையீரலில் பரவி இருக்கும், பிரெயினில், மூளையில் பரவி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பரவின கட்டியை வந்து நம்ம கொஞ்சம் சரி பண்ணுறது கொஞ்சம் கடினமான விஷயம். பட் அதை தவிர அந்த ஒரு ஸ்டேஜ் தவிர மீதி எல்லா ஸ்டேஜிலும் 1, 2, 3 எல்லா ஸ்டேஜிலுமே நம்ம வந்து அதை குணப்படுத்துறதுக்கு முடியும். ரொம்ப அர்லி ஸ்டேஜில் வந்தாங்கன்னா, நான் முன்னாடி காமிச்ச மாதிரி சின்ன சதை தான் வளர்ந்துருக்க மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே வந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன வேரியேஷன் கூட அவங்களால உணர முடியும். நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் இருந்தது, இப்போ வந்து மலச்சிக்கல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அர்லியராகவே வந்துடுவாங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம குடலில் அறுவை சிகிச்சை கூட பண்ண தேவை இருக்காது. அந்த கேன்சர் வந்த அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம எடுத்தாவே யூஸ்வலாக போதுமானதாக இருக்கும். பட் நம்ம இந்தியன் செனாரியோன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக முதல் ஸ்டேஜில் வரவங்களோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். வழக்கமாக நமக்கு வரவங்க எல்லாருமே இந்த 2வது இல்லை 3வது நம்ம அறிகுறிகள் வந்து ஓரளவு நல்லா தெரிஞ்சு இது வந்து ஒரு வாரம் ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்த்தோம், இன்னமும் நமக்கு சரியாகலை அப்படிங்கிறப்போ வரவங்க தான் ரொம்ப அதிகம். இப்போ 2வது இல்லை 3வது ஸ்டேஜில் நம்ம வரப்போ கேன்சர் இருக்கிற பகுதியை நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி இல்லை அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம எடுத்தாகணும். இப்போ பெருக்குடல் பகுதியில் வந்து மலக்குடல் இருக்குது, மற்ற பகுதிகள்லாம் இருக்குது. இப்போ மற்ற பகுதியில் மலக்குடல் தவிர மீதி இருக்கிற பெருக்குடல் பகுதியில் வரதை வந்து நம்ம ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணி நம்ம எடுக்க முடியும். ஏன்னா அந்த பகுதியெலாம் வந்து நம்ம பெல்விஸ் சொல்லுவாங்க, அதாவது அந்த போனி பாட்டு அந்த எலும்பு பகுதிக்கு மேலேயே இருக்குது. அதனால் வந்து இடுப்பு எலும்பு பகுதிக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம அதை ஆப்ரேஷன் பண்ணி நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். வேற இந்த மலக்குடல் பகுதிக்கு ரொம்ப பக்கத்தில் வருது, அதில் வந்து நம்ம அந்த பெல்விஸ் இருக்கிறதுனால அந்த இடுப்பு எலும்பு பகுதி இருக்கிறதுனால அதை வந்து சர்ஜரி பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து 2 விதமான சர்ஜரிகள் நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம். ஒன்று வந்து அந்த பெருக்குடல் பகுதியை வந்து முழுவதுமாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பைப்பை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். ஸோ ஒரு பகுதி பைப்பினோட ஒரு பகுதி நமக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு அடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிற 2 பகுதியை நம்ம ஒட்டிடுவோம். ஸோ இப்போ இதே வந்து மலக்குடல் பகுதி ரொம்ப கீழ் பகுதியில் வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து ஆசன வாயிலேருந்து விதின் ஒரு 5 சென்டிமீட்டருக்குள்ளார வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த பகுதியை கட் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பகுதியில் தான் வந்து நம்ம அந்த மலத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஸ்பிங்டர் இருக்குது, அந்த தசை இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் இருக்காது. ஸோ அந்த கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம வந்து அந்த குடலை அங்கே ஒட்ட வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் சில பேருக்கு என்ன பண்ணுவோம்னா ஸ்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பிக்சர் நான் உனக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்டோமானா என்னன்னு நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா. நேயர்களே, இன்னைக்கு வந்து டாக்டர் வந்து குடல் புண் சம்பந்தமா நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487, மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 043113 என்ற குறியீட்டு எண்ணை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் வந்து ஜிப்மர் மருத்துவமனையிலேருந்து வந்திருக்காங்க. குடல் புண் புற்றுநோய் குறித்து நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் வாங்க நேயர்களே. இப்போ வந்து டாக்டர் ஸ்டோமானா என்னன்னு நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நிச்சயமா. நம்ம ஸ்டோமா அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வழக்கமா வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் செரிமானம் ஆயிட்டு அது மலமா மாறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மலக்குடல் வழியா போயிட்டு ஆசன வழி பகுதியா நமக்கு போறோம். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம ஒரு பகுதியை நம்ம எடுக்கிறோம், அதை கட் பண்ணி திருப்பி நம்ம ஒட்ட வைக்கிறோம்னா அந்த பகுதி வழியா வந்து மலம் போகாம இருக்கணும். அப்பதான் வந்து அந்த பகுதி ஹீல் ஆகும். ஒரு பைப்பை நீங்க இமேஜின் பண்ணிக்கிட்டாலும் கூட ஒரு பைப்பில் அடைப்பு இருக்குது, அதை நீங்கள் கட் பண்ணி ஒட்டுறீங்கன்னா அந்த பைப்பு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அது வழியாக தண்ணி போகாமல் இருந்தால், கொஞ்ச நேரமாக தண்ணி போகாமல் இருந்தால் தான் அது ஹீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மலக்குடல் பகுதியில் கட் பண்ணி நம்ம எடுத்து ஒட்டி வைக்கிறோம்னா அந்த பகுதி வழியாக மலம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பகுதியை எடுத்துகிட்டு வந்து வயிற்று பகுதியில் நம்ம வச்சுருவோம். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு குடல் இருக்குது, அந்த குடல் பகுதியில் நம்ம வந்து ஒரு பேக் மாதிரி நம்ம ஒட்டி வச்சுருவோம். இப்போ லெட்டின் வந்து இது வழியாக தான் வரும். இந்த பேக் வழியாக இந்த வயிற்று பகுதியில் குடல் வழியாக வந்து இந்த பேக்கில் கலெக்ட் ஆகும். இதை வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் அதை கலட்டி நம்ம க்ளீன் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம அதை பேக்கை கொஞ்சம் மாட்டி வச்சுக்கலாம். இதுதான் ஸ்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. குடல் பகுதியில் ஒரு பகுதியை எடுத்துகிட்டு வந்து வயிற்று பகுதியில் வச்சு நம்ம சர்ஜரி பண்ணுறது. இது டெம்பரரியாக பண்ணலாம், இல்லாட்டி பர்மனெண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து மலக்குடல் பகுதியினோட ரொம்ப கீழ் பகுதியில் இருந்தது அப்படின்னா அதை சர்ஜரி பண்ணி கட் பண்ணி எடுத்து ஒட்டி வச்சுடுவோம். பட் அது வழியாக நம்ம லெட்டின் போகாமல் இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோமா பண்ணிவிட்டு சர்ஜரி முடிஞ்சு அவங்க ரேடியோ தெரப்பி, அதாவது அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு கீமோதெரப்பியோ இல்லாட்டி கரண்ட் வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க, ரேடியோ தெரப்பி, இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்டோமா இருக்கும். அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து உள்பகுதியில் வச்சு மூடிட்டு அவங்க வழக்கம் போல எப்பயும் போல அவங்க ஆசனவை பகுதி வழியா நம்ம லெட்டின் போற மாதிரி நம்ம பண்ண முடியும். சார் தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம்.
வணக்கம் நலவாழ்வு நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. திருநெல்வேலி மேலமலையில இருந்து பேசுறோம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கார்த்திக். டாக்டர் இருக்காங்க, சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த அல்சர் வந்து சொல்றாங்களா? டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. டாக்டர் கிட்ட கேள்வி கேளுங்க. கம்மி பண்ணிட்டேன். இந்த அல்சர்னு சொல்லி சொல்றாங்களா, அது வந்து எதனால வருது? அல்சர்னா நீங்க இரைப்பை அல்சர் கேக்குறீங்களா சார், இல்ல குடல் புற்றுநோய் அந்த அது கேக்குறீங்களா? இல்ல அல்சர், அதாவது உரப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு செக்அப்ல சொல்லியிருக்காங்க என்னோட ஒய்ஃப்க்கு. ஓகே. இல்ல அவங்க வந்து இரைப்பை அல்சர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம இரைப்பை இருக்கு இல்லைங்களா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போயிட்டு நம்ம இரைப்பையில தான் வந்து வழக்கமாக தங்கும். இரைப்பை வந்து அமிலத்தை சுரக்கும் அந்த சாப்பாடை வந்து செரிமானம் பண்றதுக்காக. ஸோ நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்களை வந்து சரியா இல்லை, நம்ம நேரம் கழிச்சு சாப்பிட்றோம், இல்லாட்டி வந்து உணவு ரொம்ப நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க, காலை உணவு சாப்பிட மாட்டாங்க, இல்லாட்டி உணவு வந்து ரொம்ப அதிகமாக காரமான பொருள் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்னால இரைப்பையில் வந்து அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உரப்பு சாப்பிட்றேன்னு சொன்னீங்களா, அதிகமாக காரமாக சாப்பிட்றது. இப்போ இதுவே வந்து பெருக்குடல், அதாவது குடல் புண்ல அப்படின்னா, குடல்ல வந்து புண்ணு நார்மலாக வராது, இந்த மாதிரி இரைப்பையில் வர மாதிரி வராது. குடல்ல புண்ணு வந்தது அப்படின்னா வழக்கமாக அது வந்து கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால குடல் புண் அதை வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம கேன்சர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இரைப்பையில் வர அல்சரை வந்து நம்ம சரி பண்ண முடியும். நம்ம உணவு பழக்கத்தை மாற்றி அந்த அமிலம் சுரக்கிறத வந்து கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் கொடுத்து கம்மி பண்ணி பண்ணோம்னா அந்த அல்சர் வந்து ஹீல் ஆகிடும், அந்த அல்சர் வந்து சரியாயிடும். பட் ஆனால் பெருக்குடல் புற்றுநோய் அந்த அல்சர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம அந்த மாதிரி மருந்து மாத்திரைகளால் சரி பண்ண முடியாது. அதை வந்து பரிசோதனை பண்ணி அதை கேன்சர் தான் நம்ம உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணாதான் அது வந்து சரி பண்ண முடியும். சந்தேகம் தீர்ந்ததா ஐயா? தீர்ந்துட்டு என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ணதுல அல்சர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதனால உரப்பு சாப்பிடலாமா? எண்டோஸ்கோபி பண்ணாங்களா சார்? வாய் வழியா ஏதாவது எண்டோஸ்கோபி பண்ணாங்களா? அது என்னன்னு தெரியல, நான் போகல. அவர் சொன்னா அல்சர் இது வரப்போகுது, அதனால வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா உரப்பு சாப்பிடக்கூடாது, சேர்க்கக்கூடாது, வேற ஒண்ணும் இல்ல. உரப்பு மட்டும் சாப்பிடாம இருந்தா அது சரியாகாதுங்க. நம்ம வந்து வழக்கமா வந்து மருந்து பிளஸ் நம்ம உணவு பழக்க வழக்கம் இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்ந்தாதான் அது சரியாகும். ஸோ நீங்கள் வந்து உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கலாம். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் காரமாக சாப்பிட்றத நீங்கள் குறைச்சிட்டு கொஞ்சம் ஒரு நல்லா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிடலாம். அது கூட சேர்த்து நீங்கள் மருந்துகள் இருக்குது, அந்த அமிலம் சுரக்கிறத வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கான மாத்திரைகளுக்கு மோஸ்ட்லி எல்லா டாக்டர்ஸ் எந்த டாக்டர்ஸாக போனாங்கனாலும் அல்சருக்குன்னு தெரிஞ்சால் அந்த மாத்திரைகள் கொடுப்பாங்க. அதையும் சேர்ந்து சாப்பிட்டா தான் இது வந்து குறையும், அல்சர் வந்து சரியாகும். அழைத்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நிறைய தகவல்கள் வந்து டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. சார், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டோமா பத்தி பேசிட்டு இருந்தோம். அறுவை சிகிச்சை பண்ணோம்னா இப்போ வந்து ஒரு பேஷண்ட் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி வந்து புற்றுநோய் வராம தடுக்கணும், அதுக்கு எதுக்கான வழிமுறைகள் இருக்கா, அதை வந்து நேயர்களுக்கு சொல்லுங்க சார். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோமா பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த ஸ்டோமா வந்து பர்மனெண்டா பண்ணலாம், இல்லாட்டி டெம்பரரியா பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொன்னேன். இப்போ டெம்பரரியா பண்றது, அதாவது அந்த மலக்குடல் பகுதி ஹீல் ஆகிற வரலும், அது வந்து அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அந்த ரணம் ஆறுற வரலும் டெம்பரரியா பண்றதை வந்து நம்ம திருப்பியும் உள்ள வச்சு தச்சிட முடியும். அதுக்கப்புறம் அவங்க வந்து வழக்கம் போல ஆசன வாய் பகுதியாக அவங்க வந்து லெட்டின் போவாங்க. இப்போ மலக்குடலுக்கு ரொம்ப அருகாமையில் ஆசன வாய் பகுதியிலேயே வந்து அவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெம்பரரியா பண்றது கஷ்டம். அவங்களுக்கு வந்து அந்த பகுதியை முழுவதுமாக எடுத்துட்டு இந்த ஸ்டோமா வந்து பர்மனெண்டா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் மாதிரி இது வந்து பர்மனெண்டா இருக்கும். நிறைய டைம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டோமா வச்சுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு, இல்லாட்டி வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க, எனக்கு மேலே ஸ்மெல் அடிக்கும், இந்த பேக் மாட்டுறதுனால வந்து எல்லாரும் என்ன நான் அங்கேயே வெளியில போக முடியாது, அந்த மாதிரி நிறைய சோஷியல் காரணங்களால நான் வெளியில போக முடியாது, கல்யாணம் அட்டன் பண்ண முடியாது, ரிலேட்டிவ்ஸ் வீட்டு போக முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு சர்ஜரியே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் வாய்மண்டல கோவிந்தராஜ் பேசுறேன். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. குடல் புண்ணுங்கிறது வேறையா, குடல் புண் அப்படிங்கிறது வேறையா? குடல் புண்ணும் புற்றுநோய் ரெண்டு சேர்ந்தது ஒண்ணா? இது வந்து பணமே இல்லாதவங்க வசதியானவங்களை மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியுமா? இது வந்து காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்ததா அப்படின்னு சொல்லுங்க.
சார், குடல் புண் அப்படி நான் சொன்ன மாதிரி குடல் புண்ணுனா நம்ம வழக்கமாக வந்து குடல் புற்றுநோயை தான் நம்ம மீன் பண்ணுறோம். ஏன்னா இரைப்பை இருக்கு இல்லைங்களா, அதில் வர அல்சர் வந்து அது நார்மலான அல்சராக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. கேன்சராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது வந்து சரி பண்ண முடியும். வர குடலில் வர புண்கள், நான் இப்போ கொலனோஸ்கோபி பிக்சர் ஒன்று காமிச்சது, அது எப்படி அது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அது பார்க்கறதுக்கு அல்சர் மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து குடல் புற்றுநோய் தான் அது. ஸோ குடல் புண்ணை வந்து நம்ம புற்றுநோய் தான், அந்த குடல் புண்ணு மாதிரி தெரியாதனால குடல் புண் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து ஏழை பணக்காரன் அந்த மாதிரி எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ குடல் புற்றுநோய் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். உணவு பழக்க வழக்கம்லாம், சில உணவு பழக்கம்லாம் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதிகமாக வந்து ஃபேட் டயட் எடுத்துக்கிறாங்க, உடல் பருமன் இருக்குது, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, இப்போ இதெல்லாம் வந்து பணக்காரங்களை அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. பட் அந்த மாதிரி ஏழை பணக்கார வித்தியாசம்லாம் கேன்சருக்கு கிடையாது. உணவு பழக்கத்தை கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக மாற்றிக்கிறதுனால இது வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம கொஞ்சம் குறைக்க முடியும். காப்பீடு திட்டம் கேட்டிங்க, ஆனால் காப்பீடு திட்டம் எல்லா ஹாஸ்பிட்டலுமே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே வந்து இது காப்பீடு திட்டம் செயல்படுத்துகிறாங்க. இது வந்து காப்பீடு திட்டம் எந்த கேன்சராக இருந்தாலும், குடல் புற்றுநோயின்னு கிடையாது, எந்த புற்றுநோயாக இருந்தாலும் இந்த காப்பீடு திட்டத்தில் கவர் ஆகும். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ நீங்கள் போயிட்டு அணுகி இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். அழைத்தமைக்கு நன்றி சார். இன்னும் ஒரு சில மணித்துளிகள் தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து குடல் புற்றுநோய் வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சார். சொன்ன மாதிரி இப்போ சர்ஜரி அதான் வந்து மெயின் ஆப்ஷன். இது மருந்து மாத்திரைனால சரி பண்ண முடியாது, மூலத்தை வந்து நம்ம மருந்து மாத்திரைனால சரி பண்ண முடியும். பட் ஒன்ஸ் கேன்சர், குடல் புற்றுநோயை நம்ம மருந்து மாத்திரையில சரி பண்ண முடியாது. நிச்சயமாக யாராவது சொன்னாங்கனாலும் அதை நம்பாதீங்க. குடல் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக வந்து அவசியம். நீங்கள் சிகிச்சை பண்ணி அறுவை சிகிச்சை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கேன்சர் வந்து திரும்ப எந்த கேன்சர் நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் அது திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதனால் வந்து ஒன்ஸ் கேன்சர் சர்ஜரி பண்ணிட்டாங்க நமக்கு இதுவுமே வரவே வராது அப்படின்ற மாதிரி இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து முதல் 2 வருடங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம டாக்டர் போய் பார்க்கணும். அவங்க வந்து செக் பண்ணுவாங்க திரும்பவும் அது வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம், அதுக்கப்புறமா 1 வருஷத்துக்கு ஒரு டைம். ஆனால் வந்து நம்ம லைஃப் லாங் வந்து கேன்சர் ஒன்ஸ் வந்தது அப்படின்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது வந்து நம்ம போயிட்டு டாக்டர் அணுகி பரிசோதனை பண்ணிக்கணும். டாக்டருக்கு எந்தெந்த டைமில் இந்த டெஸ்ட்லாம் பண்ணணும் தெரியும். பிளட் டெஸ்ட்டு சில டைம் வந்து கொலனோஸ்கோபி கூட சில டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவர் தேவையான டைமில் தேவையான டெஸ்ட்டுகளை பண்ணிவிட்டு அந்த கேன்சர் கட்டி திருப்பியும் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவார். ஏன்னா கேன்சர் நம்ம திருப்பி வந்தாலும் அதை அர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா திருப்பியும் அதை நம்ம வந்து சரி பண்ண முடியும், அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ண முடியும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம திரும்பவும் அது பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேன்சர் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா ஏன்னா நம்ம வந்து ஒரு பகுதியை வந்து நம்ம எடுக்கிறோம், குடல்லேருந்து இல்லை மலக்குடல்லேருந்து பெருக்குடல்லேருந்து ஒரு பகுதியை நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு மலம் வந்து பாஸ் பண்ணுற நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பெரும்பாலான பகுதியை நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அதனால். ஸோ அவங்களாம் வந்து ஹை ஃபைபர் டயட், அதாவது ரொம்ப நார்ச்சத்து உள்ள அதிகமாக உள்ள பொருளை அவங்க சாப்பிட்டாங்கன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ 3 டைம் 4 டைம் சில பேருக்கு போகிற மாதிரி இருக்கும் ஒரு நாள். ஏன்னா குடல் பகுதி வந்து பெரும்பாலான பகுதியை எடுத்தாச்சு, குடல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்க வந்து அதிகமான நார்ச்சத்து உள்ள பொருட்களை எடுத்தாங்கன்னா இந்த நம்பர்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து 1 டைம் இல்லை 2 டைம் அந்த மாதிரி வந்து நம்ம சரி பண்ண முடியும். அகெயின் கொஞ்சம் உடல் பருமன் வரதை தவிர்க்கணும். அதிகமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அவங்க எடுத்துக்கணும். அப்புறம் வந்து இந்த ஸ்டோமாக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து அதை சர்ஜரி பண்ணாமல் விட்டுறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு விடாதீங்க. என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அந்த டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ எனக்கு அது வேண்டாம், எல்லாரும் என்ன வந்து பக்கத்தில் வர மாட்டாங்க சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் கேன்சர் வந்து எப்பயுமே ப்ரோக்ரஸ் ஆகும், கேன்சர் வந்து வளர்ந்துக்கிட்டு தான் போகும். அதனால தான் புற்றுநோய் கட்டி நம்ம சொல்கிறோம். ஸோ அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால லெட்டின் பாஸ் பண்ணவே முடியாது, வயிறு ரொம்ப வீங்கி போயிடும், வாந்தி வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து அவசர சிகிச்சைக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து அந்த கேன்சர் கட்டி எடுக்க முடியாத ஸ்டேஜ்லையும் போயிடுவாங்க. அதே டைமில் நம்ம ஸ்டோமா தான் பண்ணி ஆகணும், நம்ம அந்த குடல் பகுதியை எடுத்து வெளியில் தான் வச்சாகணும். ஸோ அந்த குடல் பகுதியை கேன்சர் பகுதியை எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கிறப்பமே எடுத்துட்டு அந்த அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து அந்த ஸ்டோமா வச்சதுக்கு அப்புறமாவும் நார்மலான லைஃப் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த தொப்புளுக்கு கீழ் பகுதியில் தான் நம்ம அதை வைப்போம். ஸோ அவங்க புடவை கட்டுறப்பையோ இல்லாட்டி வந்து ஸ்பேண்ட் போடுறப்பையோ அந்த பகுதி வந்து மறைஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு எப்போ வந்து அது மலம் வருது, அதை எப்போ க்ளீன் பண்ணணும், அந்த ஃப்ரீக்வன்சிலாம் தெரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து நார்மல் லைஃப் போகலாம். அவங்க வெளியில் போகிறதோ இல்லாட்டி வந்து ஃபங்க்ஷன் போகிறதோ எதுவுமே வந்து அவங்க பண்ணலாம், நார்மல் லைஃப் பண்ணலாம். அது ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கான பேக்லாம் இப்போ இருக்குது. ஸோ எந்த ஒரு அறிகுறியுமே அவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இவங்க அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க, ஸ்டோமா வச்சிருக்காங்க அப்படிங்கிற எதுவுமே தெரியாமல் பார்த்துக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பக்கத்தில் சொல்கிறாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சோஷியல் இன்ஹிபிஷன் இருக்கும் அதுக்காக பார்க்காம
நம்மளோட உடம்ப நம்ம ஆரோக்கியமா கண்டிப்பா பாத்துக்கணும். ஓகே சார். இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து நியர் நார்மல் லைஃப் வாழலாம். அவங்க வந்து மத்தவங்க மாதிரியே வந்து வாழ்க்கை வாழ முடியும். ஓகே சார். சார் இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி போச்சுன்னே தெரியல. 1 மணி நேரமும் வந்து நீங்க நேயர்களுக்கு குடல் புற்றுநோய் குறித்து அவ்வளவு தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கா இருந்துச்சுன்னா நம்ம எப்போ போயிட்டு டெஸ்ட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி பரிசோதனை முறைகள் இருக்கு, ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குன்னு விளக்கமாகவும் தெளிவாகவும் நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியின் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. நலவாழ்வு நிகழ்ச்சியை பாருங்கள், நலமுடன் வாழுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.